ஹே அமிகோஸ், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு என் சேனலில் கவர் பண்ணிட்டேன். பட் கிறிஸ்மஸ் ஃபுட்டை பொறுத்தவரை இன்னும் அப்லோட் பண்ணலை இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட்டுன்னு வந்துட்டா நான்வெஜ் இருக்குதோ இல்லையோ, பட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து கேக். கிறிஸ்மஸ் கேக் வந்து பர்த்டே கேக்குக்கு ஈக்குவலான ஒரு ட்ரெடிஷன். அந்த வகையில் இந்த வீடியோவில் நான் ப்ரௌனி வந்து எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், இதை செய்கிறதுக்கு சமையல் ப்ராசஸும் கிடையாது, பேக்கிங் ப்ராசஸும் கிடையாது. குழந்தைங்களே இதை செய்யலாம். தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் இந்த ப்ரௌனி ரெப்ளிகா செய்கிறதுக்கு. இதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் ரோஸ்டட் ஆல்மண்ட் எடுத்துக்கோங்க, வறுத்த பாதாம். அதுக்கு ஈக்குவலாக வந்து 100 கிராம் வந்து வால்நட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு அல்டர்னேட்டாக வேறு எந்த நட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இது கூடவே வந்து சீடு ரிமூவ் பண்ண டேட்ஸ், எந்த டேட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சீடு இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 30 நம்பர்ஸ் போல் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து கண்டென்ஸ் மில்க் நமக்கு தேவைப்படும். எல்லா இடத்துலையுமே இப்போ கண்டென்ஸ் மில்க் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது கூடவே கொஞ்சமாக கொக்கோ பவுடர். அண்ட் ப்ரௌனின்னு வந்துட்டானா சாக்கோ சிப்ஸ் இல்லாமல் ப்ரௌனி வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து நம்ம டெசர்ட், அதுவும் ப்ரௌனியே பண்ண போகிறோம். நம்ப முடியலல்ல உங்களால்? இதை வச்சு எப்பரா ப்ரௌனி வரும்னு யோசிக்கிறீங்களா? வரும், பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல். இப்போ ஒரு மிக்சர் கிரைண்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வால்நட்டையும் ஆல்மண்டையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாதாம் வந்து நீங்கள் வாட்டரில் சோக் பண்ணியோ அது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் நல்ல ரோஸ்டட் ஆல்மண்டை வந்து அப்படியே நீங்கள் ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு 2 பல்ஸ் மோட்ல சுத்திக்கோங்க. ஸோ தட் கொரகொரப்பா இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பவுடராக இல்லை, இந்த மாதிரி ஒன்றுக்கும் பாதியுமா அரைச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூனை வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்றத வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு பாதியமாக அரைச்சதில் ஒரு 3 to 4 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த மிக்சரை வந்து அப்படியே திருப்பியும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி வந்து அரைச்சிக்கணும். முக்கியமாக பவுடர் ஃபார்மேட்டில் வரணுன்றதுனால மிக்சி ஜாரில் வந்து ஏதாவது தண்ணி இருந்தால் கூட நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா சுற்றி அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்து பவுட்ரு மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றுக்கு பாதியமாக கொரகொரப்பாக டெக்ஸ்சரில் இருந்தது. இப்போ 2-3 தடவை நீங்கள் திருப்பி அடிச்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி பவுட்ரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுக்கணும். இப்போ இது கூடவே வந்து நம்ம டேட்ஸ் ஒரு 30 நம்பர்ஸ் போல் டேட்ஸ் வந்து சீடு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த பவுடர் கூட ஆட் பண்ணி இப்போ திருப்பியும் வந்து மிக்சர் கிரைண்டரில் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். முக்கியமான விஷயம், நான் சொல்கிற இதே பேட்டர்னில் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக 3த்தையும் ஒரே டைமில் போட்டு அரைக்கக்கூடாது. நான் சொல்கிற ப்ராசஸே ஃபாலோ பண்ணுங்கள். டேட்ஸும் சேர்த்து அரைச்சிட்டப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இன்னுமே வந்து நல்லா சாஃப்ட் மிக்சராக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த கேக்னாவே அந்த ஃப்ளேவர் இருக்கணும் தெரியுமா, அந்த அரோமா, அதுக்காக தான் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் இந்த எசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் இது கூடவே வந்து கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ரௌனி வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அந்த கலர் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த சாக்கோ பவுடரை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஃபைனலாக அதெல்லாம் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அதாவது பார்க்க வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். உங்கள் கையில் வந்து நீங்கள் அதை பிடிச்சி எடுத்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் அழுத்தி பார்க்குறேன். பாருங்கள், என் கையில் வந்து எப்படி ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். அண்டு உள்ளேயே வந்து இன்பில்ட்டாக ஒரு க்ரீஸி டெக்ஸ்சர் வேறு இருக்குது. இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த கேக் செய்கிறதுக்கு. கேஸ் உங்களுக்கு கையில் ஒட்டிச்சுன்னா நீங்கள் ப்ரொசீஜரில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே தள்ளி வச்சுட்டு ப்ரௌனிக்கு மேலே வந்து ஒரு சாக்லேட் கிளேஸ் போடுவாங்க தெரியுமா, அதை தான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 4 to 5 ஸ்பூன் போல் கண்டென்ஸ் மில்க் எடுத்துகிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஜெல் ஆகணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ப்ரௌனி மேலே வந்து சாக்லேட் கனாஷ் போடுவாங்க. அதாவது சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் பண்ணி வந்து மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் நான் பண்ணியிருக்கிறது வந்து ஃபுல்லாக நோ குக்கிங்னு சொல்லிட்டேன் அண்ட் நோ பேக்கிங்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி டபுள் பாயிலிங் பண்ணிட்டேன்னா அது குக்கிங் ப்ரிப்ரேஷனில் வந்துடும் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கேக் அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ட்ரே நான் எடுத்திருக்கேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலான பாத்திரமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டு இப்போ நான் செய்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள்.
நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சோம் இல்லையா, நட்ஸ் அண்ட் டேட்ஸ் வச்சு இந்த பேஸ்ட்டு. ஸோ அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனில் வந்து 1, 2 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லேயர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக பாத்திரத்தில் நீங்கள் போடுறதுனாலும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் எடுக்கும்போது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஜென்டிலாக வரும். ஏன்னா வந்து இதை கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ தட் வந்து அப்படியே பாத்திரத்தில் ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கணுன்றதுக்காக தான். இந்த மாதிரி சிலிக்கான் ட்ரேனா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு சும்மாவே எடுத்தாவே உங்களுக்கு அப்படியே ஷேப்பே மாறாமல் அப்படியே வந்துடும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே வந்துடும். இப்போ இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிக்காக நல்லா டைட்டாக என்க்ளோஸ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேக் டெக்ஸ்சரோட வரும். எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஏர்லாக் இல்லாமல் டைட்டாக வந்து சீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்கோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் சும்மா ஏனோ தானோன்ட்டு அப்படியே ஒரு ட்ரேயில் போட்டு சும்மா அப்படியே அமுத்தி வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா அதோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரும் வராது அண்டு ப்ரௌனிக்கான அந்த எசன்ஸே வந்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து இது மாதிரி அழுத்தி விட்டு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேக்கை பொறுத்தவரை எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. யூஸ்வலாக கேக்குன்னாவே நிறைய மெஷர்மெண்ட் தேவைப்படும். அதுக்காகவே வந்து கேக்கு செய்யணுன்ற எண்ணம் யாருக்குமே வராது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவன் இல்லைன்னா வந்து வீட்டில் உள்ள ஸ்டவ்வோ இல்லை குக்கர்லேயோ செய்கிறது அது ஒரு பெரிய தலைவலிக்கு பிடிச்ச வேலை. இந்த கேக்கை பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த தலைவலியுமே உங்களுக்கு இல்லை. ஜாலியாக ஃப்ரீயாக ஒரு 3 to 2 மினிட்ஸ்க்குள்ளே இதை முடிச்சிடலாம் மொத்தமாக. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளேஸை வந்து இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து நல்ல ஒரு திக் லேயராக ஃபார்மாக இருக்க மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லேயர் பர்டிகுலர்லி எதுக்குன்னா ப்ரௌனின்னு சொல்லும்போது மேலே வந்து அந்த சாக்லேட் கிளேஸ் இல்லாமல் வந்து ஃபினிஷ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். இல்லை எனக்கு இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க்கோ இல்லை கொக்கோ பவுடரோ வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷனை டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌனி ஃபீல் வேணும்னா இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிப்ஸை அப்படியே ரேண்டமாக வந்து ஃபுல்லாக அப்படியே ட்ரிசில் பண்ணி தூவி விடுங்க. மலைச்சாரல் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தூவி விடுங்க. அண்டு சாக்கோ சிப்ஸ் வந்து ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுன்ட்டு ஒயிட் சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரத்தை வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேப் பண்ணிக்கோங்க இது மாதிரி. ஸோ தட் வந்து அது ஏர் லாக்கோ இல்லை ஏர் பபிள்ஸோ இருந்தானா அது வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடும். இப்போ வந்து இதை 4 to 5 hours வந்து மேக்ஸிமம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டேன். என்னோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அது ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. சிலிக்கான் ட்ரேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பட்டர் பேப்பரில் வச்சு நீங்கள் வைக்கும்போது பட்டர் பேப்பரை மட்டும் அப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 4 to 5 hours கண்டிப்பாக நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் தான் இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு வரும். அதான் மேலே அப்ளை பண்ண சாக்லேட் கிளேஸுமே நல்லா வந்து கீழே உள்ள லேயர் கூட ஸ்டிக் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கும். இதை அப்படியே கேக் மாதிரி சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். இது ப்ரௌனி ஆச்சே, ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இல்லையா சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நான் இதை கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரௌனி மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்து டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸ் நான் இதில் போட போகிறேன். ஸோ இதோட நீங்கள் சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை இது மாதிரி நீங்கள் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். அதோட டெக்ஸ்சர் பாருங்களேன், அப்படியே ப்ரௌனியோட ரெப்ளிகா மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து மேலே போட்ட கிளேஸ் எல்லாம் செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ரேண்டமாக வந்து ஃபியூ க்யூப்ஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ப்ரொப்போர்ஷன் வருமானா இல்லை, மேக்ஸிமம் 15 பீசஸ் ஆச்சும் வரும். நான் வீடியோக்காக மினிமலிஸ்டிக்காக இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது வந்து கொஞ்சம் நட்ஸு சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி ட்ரிசில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இதையே எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். பட் நான் ஒரு வேரியேஷனுக்காக ஒரே வீடியோலேயே வந்து நிறைய இதை உங்களுக்கு டாப்பிங்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு க்யூபுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட் கிளேஸ், அதை வந்து இப்படி மேலே தூவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் வந்து ட்ரிசில் பண்ணி விட்றேன். அண்ட் என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் இன்னொரு க்யூப்பில் வந்து இது மாதிரி தூவி விடுறேன். இது மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு க்ரியேட்டிவாக வந்து மேலே டாப்பிங்ஸ் போட தோணுதோ அது மாதிரி நீங்கள் தோணலாம். அடுத்த க்யூபுக்கு வந்து சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது, அதை தூவி விடுறேன். இது எதுவுமே உங்ககிட்ட இல்லைனாலும் வீட்டில் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கும், லைக் பனானாவோ ஆப்பிளோ போமோகிரானட்டோ, அதை கூட வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி மேலே வந்து டாப் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி நீங்கள் ஃப்ரூட் வச்சு சர்வ் பண்ணுறதா இருந்தானா ஒரு நாளில் காலி பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து தாங்காது, ஃப்ரூட் அழுகி போயிடும். அதோட ஜூசினஸ் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகி அண்டு இந்த ப்ரௌனியுமே வந்து கெட்டு போயிடறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி நட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸோ போட்டு நீங்கள் டாப் பண்ணும்போது 1 வீக்குக்கு நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். எதுவுமே ஆகாது.
அண்ட் இன்னொரு கியூபுக்கு வந்து பாதாம் போட்டு டாப் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி டெய்ரி மில்க் சாக்லேட்ஸ் இருந்தது, அதை வந்து ரேண்டமாக வந்து உடச்சி அதை இது மாதிரி குத்தி விட்டானா அது பார்க்குறதுக்கு ஒரு டெசர்ட் ஃபீல் இருக்கும். ஸோ இது மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். வீட்டில் இருக்க பேசிக்கான திங்ஸ் வச்சே நீங்கள் இது மாதிரி டாப் பண்ணலாம். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஒரு பீஸை வந்து நான் சாக்கோ சிப்ஸோட அப்படியே விட்டுட்டேன். இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டானா அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டோ இல்லை வேறு யாருக்காச்சும் ரிட்டன் கிஃப்ட்டோ நீங்கள் இந்த மாதிரி டெசர்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்த உடனே வந்து சாப்பிடணுன்ட்டு அந்த கிரேவும் இருக்கும். அண்ட் உங்களுக்குமே வந்து அப்பா நல்லா ஃபுல்ஃபில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற எண்ணமும் தோணும். ஃபைனலாக நோ குக்கிங் நோ பேக்கிங் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை என்னோட சாண்டா ஸ்பூனை வச்சு நான் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஈட்டிங். நான் மட்டும் இல்லை, இன்னொருத்தவனும் இவ எப்போ வீடியோ எடுத்து முடிப்பா, எப்போ நமக்கு தருவா, எப்போ நான் அதை ஸ்நாச் பண்ணலான்ட்டு இன்னொருத்தனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் அந்த இடியட். இவன்கிட்ட வந்து நான் அதை காப்பாற்றி ஆகணும். அண்ட் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து அத்தன்டிக்காக வந்து ட்ரெடிஷனாக அதிரசம் கேசரி அப்படின்ட்டு இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ரொம்ப சீக்கிரமாக ஒரு 3 மினிட்ஸுக்குள்ளே வேலை முடிஞ்சு ஜஸ்ட்டு அரைச்சி அசம்பிள் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு கேக்கை வெளியே இருந்து வாங்காதீங்க. அண்ட் கஷ்டப்பட்டு நீங்களும் செய்ய தேவையில்லை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்